மாதுயர் போக்கிய மாபரன் மருவும் மாத்தூர் கோணம் புனித ராயப்பர் தேவாலய ஆலய அர்ச்சிப்பு விழாவின் 21வது ஆண்டு கொண்டாட்டத்திற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் பங்கின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடைய மகிழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று இம்மாலயம் கடந்து வந்த பாதையை உங்களோடு இணைந்து நினைவு கூறுகின்றோம். 1980ஆம் ஆண்டு தேமானூர் பங்கின் பங்கு தந்தையாக இருந்த அருள் தந்தை ஜோசப் குறும்பிலேத் அவர்கள் மாத்தூர்கோணம் பகுதிக்கு வருகை தந்து வீடுகளை சந்தித்து வீட்டுக்கூட்டம் நடத்தி மக்களின் ஆன்மீக தேவைகளை நிறைவேற்ற அடித்தளமிட்டார். தந்தை அவர்கள் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் மாத்தூர் கோணத்தில் கத்தோலிக்க மக்கள் மட்டுமன்றி அதன் சுற்றுவட்டார மக்களும் தங்கள் ஆன்மீக தேவைகளை நிறைவேற்ற ஓர் ஆலயம் வேண்டும் என்ற தேவையை உணர்ந்து இப்பகுதியில் ஓர் ஆலயம் எழுப்ப முயற்சி மேற்கொண்டனர். தந்தை அவர்களால் 1981ஆம் ஆண்டு ஆலயம் கட்டுவதற்கான நிலமானது மாத்தூர்கோணம் பகுதி மக்களுடன் இணைந்து வாங்கப்பட்டது. இதற்கு உறுதுணையாக அருள் சகோதரி மரியட்டா, அருள் சகோதரி பெனடிக்டா, ஆற்றூர் பங்கின் உபதேசி திரு அருளப்பன், ஆசிரியர் திரு அம்பரோஸ் மற்றும் நல்லுள்ளம் படைத்த பலரின் கூட்டு முயற்சியால் நல்லபடியாக நிலம் வாங்குதல் நடந்தது. மறைபரப்பு பணியை முழு மூச்சாக கொண்டிருந்த அருட்தந்தை ஜோசப் குறும்பிலேத் அவர்கள் வீடு வீடாக சென்று மக்களுடன் கலந்துரையாடி பங்கில் சேர மக்களின் விருப்பத்தை கேட்டறிந்தார். இதன் விளைவாக 30 குடும்பங்கள் அடங்கிய பெயர் பட்டியல் தயார் செய்யப்பட்டது. சுமார் 2 ஆண்டுகள் வரை இந்த குடும்பங்களில் ஜெப கூட்டங்களும் வீடு சந்திப்புகளும் நடந்து வந்தன. 1982ஆம் ஆண்டு இறுதியில் ஆலய கட்டுமான பணிகள் மிக மகிழ்ச்சியுடன் தொடங்கப்பட்டது. மக்களின் ஒற்றுமையினாலும் தந்தையின் இடைவிடா ஜபங்களினாலும் ஆலய கட்டுமான பணிகள் முன்னேற்ற பாதையில் சென்றது. 1983ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அருள் தந்தை தோமஸ் பூவண்ணாலின் காலத்தில் பேராயர் பெனடிக்ட் மார் கிரிகோரியோஸ் ஆண்டகி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்ட ஆலயத்தில் சனிக்கிழமை நடந்த திருப்பலி ஞாயிறு தோறும் நடைபெற்றது. மக்கள் ஆர்வத்துடனும் ஆன்மீகத்தில் கலந்து கொண்டனர். 10/6/1984ஆம் ஆண்டு 70க்கும் மேற்பட்டோர் ஞான ஸ்நானம் பெற்றனர். இதனால் மாத்தூர்கோணம் மகிமை கண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. 1983ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அருள் தந்தை தோமஸ் பூவண்ணாலின் காலத்தில் பேராயர் பெனடிக்ட் மார் கிரிகோரியோஸ் ஆண்டகி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்ட ஆலயத்தில் சனிக்கிழமை நடந்த திருப்பலி ஞாயிறு தோறும் நடைபெற்றது. மக்கள் ஆர்வத்துடனும் ஆன்மீகத்தில் கலந்து கொண்டனர். 10/6/1984ஆம் ஆண்டு 70க்கும் மேற்பட்டோர் ஞானஸ்நானம் பெற்றனர். இதனால் மாத்தூர்கோணம் மகிமை கண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. மக்களின் ஆன்மீக காரியங்கள் மட்டுமன்றி பொருளாதார மற்றும் கலாச்சார தேவைகளும் மிக முக்கியம் என்பது கருத்தில் கொள்ளப்பட்டு தாய்சேய் நலத்திட்ட வழியாக சத்துணவு பொருட்கள் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. நலிவடைந்த மக்களுக்கு உதவும் வகையில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. 1984ஆம் ஆண்டு அருட்தந்தை ஜான் கம்பாரா அவர்கள் புதிய பங்குத்தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். புனித வெள்ளியன்று சிலுவை பாதை பவனி நம் பங்கிலிருந்து துவங்கி தேமானூர் பங்கை சென்றடைந்தது. இவருடைய காலத்தில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மாத்தூர்கோணம் பகுதியில் உள்ள குழந்தைகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நர்சரி ஆரம்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான குழந்தைகள் பயின்றனர். அருட்சகோதரி மரியட்டா அவர்களின் முயற்சியின் பயனாக ஏழை இளம் பெண்களுக்கு தையல் வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான இளம் பெண்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று தங்கள் வாழ்வை மாற்றியமைத்தனர். 1987ஆம் ஆண்டு அருள் தந்தை சாமுவேல் இம்மண்ணில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆலயத்தில் செயல்பட்டு வந்த நர்சரி மற்றும் தையல் வகுப்புகளுக்கு புதிய கட்டிடமாக இப்போது நாம் பயன்படுத்தி வரும் நர்சரியை கட்டி எழுப்பினார். இவர் தன்னுடைய ஆன்மீக பணியோடு சமூக பணியை இணைத்து கொண்டு திருவனந்தபுரம் மறை மாநிலத்தில் செயல்பட்டு வந்த சமூக வளர்ச்சி பணி மையத்தின் மூலம் பல குடும்பங்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்து கொடுத்து
மக்களின் கண்ணீரை துடைக்கும் பணியில் தன்னை முழுவதுமாக இணைத்துக் கொண்டார். 1989ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அருள் தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பங்கின் வரவு செலவு கணக்குகளை பதிவு செய்வதை துவங்கி வைத்தார். இதன் மூலம் பங்கின் வரவு செலவுகளை அனைத்து மக்களும் எளிமையாக அறிய உதவியது. 1991ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அருட்தந்தை தோமஸ் தக்கடைத்து அவர்கள் மாணவர்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டினார். இது முதல் நமது பங்கின் மறைக்கல்வி வகுப்புகள் முறையாக ஆரம்பிக்கப்பட்ட விசுவாச ஒளி இன்றும் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. 1995ஆம் ஆண்டு அருள் தந்தை பிலிப் தயானந்த் பங்கு தந்தை ஆனார். ஆன்மீக பணியில் சிறந்து விளங்கிய இவர் மக்களை சந்தித்து அருள் சாதன கொண்டாட்டங்களில் ஆர்வத்துடனும் பக்தியுடனும் மக்களை பங்கேற்க வைத்தார். இதே ஆண்டில் இறுதியில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அருள் தந்தை செலஸ்டின் அவர்கள் பங்கிலுள்ள இளையோர்களை ஒருங்கிணைத்து ஆலய மேற்கூரை பழுது பார்த்து சரி செய்யப்பட்டது. 1996ஆம் ஆண்டு அருள் தந்தை ஜான் எஸ் நெடுவிளையில் அவர்கள் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் தனது மறையுரைகளின் போது திருப்பலியின் மேன்மைகளையும் அதன் பொருளையும் விளக்கி தந்தார். திருப்பலி பற்றி அறியாத மக்களுக்கு இது மிக பயனுடையதாக இருந்தது. இவருடைய காலத்தில்தான் கோல்பிங் ஃபேமிலி மற்றும் மிட்ஸ் என்ற நிறைவாழ்வு சங்கம் போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டு மக்களின் பொருளாதார தேவைகளை தீர்வு காண செய்தார். முதலில் மறைக்கல்வி மாணவர்களை மறைவட்ட போட்டிகளுக்கு அழைத்து சென்று மாத்தூர் கோணம் என்ற பங்கினை வெளிப்படுத்தி காட்டிய பெருமை இவரையே சாரும். 1998ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட அருட்தந்தை பீட்டர் ஆனந்த் அவர்கள் அருள்வாழ்வியங்களை உருவாக்கி வீடுகளில் ஜப கூட்டங்களை ஏற்படுத்தி வந்தார். இவருடன் அருட்சகோதரி புஷ்பராணி அவர்களும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். ஆம், இந்த காலகட்டத்தில் தான் பழைய ஆலயம் பழுது அடைந்திருப்பதையும் மக்களுக்கு போதிய இடம் இல்லாமல் இருப்பதையும் கருத்தில் கொண்டு புது ஆலயம் கட்ட வேண்டும் என்ற தூண்டுதலையும் உந்துதலையும் முன்னாள் மேதகாயர் யுகானோன் மார் கிறிஸ்தோஸ்தோம் அவர்களிடம் எடுத்து கூறினார். ஆயர் அவர்களோ மக்களுக்கு திருப்பலியில் கலந்து கொள்ள இடமில்லையா என்ற கேள்வியை எழுப்பி புது ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கினார். அனுமதி கிடைத்ததும் தந்தை அவர்களால் புது ஆலயம் கட்ட முடியாமல் புதிய ஆலயத்திற்கான விதை மட்டும் விதைத்து கொண்டு பணியிட மாற்றத்தின் காரணமாக மாறி சென்றார். அந்த நேரத்திலும் மக்களுடன் விழிப்பாக இருந்து மக்களை தளர விடாமல் மிக உற்சாகத்துடன் செயல்படுங்கள் என்று வாழ்த்து கூறி சென்றார். 2003ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட அருட்தந்தை மைக்கேல் முக்கம்பாலத் அவர்கள் அருட்தந்தை பீட்டர் ஆனந்த் அவர்கள் விதைத்து சென்ற விதையை நல்லதொரு மரமாக வளர்த்தியெடுக்க அரும்பாடுபட்டார். இவ்வாறாக வளர்த்தியெடுத்த இப்பெரிய மரம்தான் இன்று நாம் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆலயம். இதற்கு உதவியாக பெரும்பாலான மக்கள் தானே முன்வந்து உதவினர். அதன் விளைவாக மாத்தூர்கோணத்தில் வானளாவிய கோபுரத்துடன் புது ஆலயம் எல்லாவித கலை சிற்பங்களுடனும் 26/1/2005 அன்று மார்த்தாண்டம் மறைமாவட்ட ஆயர் யுகானோன் மார் கிறிஸ்தோஸ்தோம் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு பங்கு மக்களாகிய நமக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இதோ இன்று ஆலய அர்ச்சிப்பு விழாவின் 21வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அழகு மிகுந்த இந்த ஆலயத்தை எழுப்ப பொருளாலும் உழைப்பாலும் உயர்வடைய செய்த அனைத்து நல்லுள்ளங்களையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். 2007ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அருள் தந்தை ஆல்பின் அவர்கள் அக்டோபர் மாதம் வணக்கத்தின் மாதத்தை முன்னிட்டு ஜபமாலை பவனி முதலாக நடத்தப்பட்டது. கலையரங்கத்தின் மேற்கூரை பணியும் பக்கச்சுவர்கள் எழுப்புதலும் இவருடைய பணிக்காலத்தில் நடைபெற்றது. 26/8/2007ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அருட்தந்தை மரியஜான் அவர்கள் அருள்வாழ்விய கூட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இதன் காரணமாக அருள்வாழ்விய கூட்டங்களில் இறைமக்கள் ஆர்வத்தோடும் பக்தியோடும் கலந்து கொண்டு ஜெபித்து வந்தனர். 29/8/2008 அன்று மாத்தூர் கோணத்தில் நமது ஆலயம் துவங்கி 25 ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டு வெள்ளி விழா துவக்க நிகழ்வுகள் மேதக ஆயர் தலைமையில் ஆடம்பர திருப்பலியுடன் நடைபெற்றது. அருள் சகோதரி மேரி புஷ்பம் அவர்கள் பங்கு தந்தையோடு இணைந்து சிறப்பாக செயல்பட்டார். இதில் சமூக ஆர்வலர்கள், சமூக தலைவர்கள், சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களும் கலந்து கொண்டு இவ்விழா சிறப்படைய செய்தனர்.
இதில் மார்த்தாண்டம் மறைமாவட்டம் முழுவதுமே மகிழ்ச்சியில் நிறைந்தது. வெள்ளி விழா நிறைவு கொண்டாட்டமானது ஆயரின் நெற்றி திருப்பலியுடன் நடைபெற்றது. இதில் சமூகத்தில் உள்ள பின்தங்கிய மக்களுக்கு உதவிகளும் மருத்துவ உதவிகளும் கல்வி உதவிகளும் செய்து வெள்ளி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதன் சிறப்பு புத்தகமாக நம் அனைவரின் இல்லங்களிலும் இருக்கும் ஜப புத்தகமான அன்னைக்கு கரம் குவிப்போம் என்ற புத்தகம் வெள்ளி விழா மலரோடு சிறப்பாக வெளியிடப்பட்டது. 2010ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பேரருள் தந்தை மரிய அற்புதம் அவர்களும் புதிய பங்கு தந்தையாக அருள் தந்தை இயேசுதாஸ் அவர்களும் இணைந்து ஆன்மீக காரியங்களில் முழு ஆர்வத்துடன் நம்மை அழைத்து சென்றனர். 2011ஆம் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட அருட்தந்தை ராபர்ட் அவர்கள் இறைப்பாதையில் நம்மை வழிநடத்தினார். 2012ஆம் ஆண்டில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அருள் தந்தை அகஸ்டின் சுனில் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் இறைப்பாதையில் பயணிக்க உதவியாக இருந்தார். 2014ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பேரருட்தந்தை மரியா அற்புதம் அவர்கள் மீண்டும் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்டு நம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி சென்றார். 2015ஆம் ஆண்டில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பேரருள் தந்தை ஆண்டனி அவர்களும் உதவி பங்கு தந்தையாக அருள் தந்தை அஜீஸ்குமார் அவர்களும் இணைந்து இறை விசுவாசத்திலும் ஒற்றுமையிலும் வளர செய்தனர். இந்த ஆண்டில்தான் நம்முடைய இவ்வாலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆலய பலிபீடம் ஆன்மீக கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டது. சிறுவர்கள், இளையோர்கள், பெரியோர்கள், முதியோர்கள் என அனைவருடைய உள்ளங்களிலும் அன்பை விதைத்த தந்தை ஆலயத்தை அழகுபடுத்தவும் ஆர்வம் கொண்டு ஆலய முன்பகுதியின் மேற்கூரையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய முழு சொரூபம் நிறுவப்பட்டது. மேலும் பலிபீடத்தில் MCYM இளையோர்களால் சீலிங் போடப்பட்டது. பொதுவாக இருந்த ஒரு கழிவறையை தகர்த்து ஆண் பெண் என இருப்பாளருக்கும் தனித்தனியாக 2 கழிவறைகள் வீதம் அமைக்கப்பட்டதும் குருக்களுக்கென ஓய்வறையும் எளிமையான முறையில் வடிவமைக்கப்பட்டதும் இவருடைய காலத்தில்தான். இவருக்கு உதவியாக அருட்சகோதரி இம்மானுவேல் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வந்தார். 9/2/2017 அன்று மாத்தூர் கோணத்தில் பாசமிகு அருள் தந்தை அருள் செய்ஜு அவர்கள் புது பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். இவருக்கு உதவியாக அருள் சகோதரி ஜெயின் மேரி அவர்களும் சிறந்து விளங்கினார். ஜூன் 29 என்றாலே பங்கு பாதுகாவலர் தினம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவ்விழாவினை சிறப்புடனும் ஆர்வத்துடனும் ஆன்மீகத்துடனும் ஆடம்பரத்துடனும் தேர்ப்பவனியாக கொண்டாட வழிவகுத்தவரும் நாம் பயன்படுத்தும் நம் பங்கு பாதுகாவலர் புனித ராயப்பரின் முழு சொரூபம் வாங்க வழி செய்தவரும் அருட்தந்தை அருள் செய்ஜோ அடிகளார் ஆவார். 2019ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று பேரிடர் காலத்தில் பங்கு மக்கள் அனைவருக்கும் உணவுப் பொருட்களை தந்து தந்தை அவர்கள் உடனிருந்து அன்பை வெளிப்படுத்தினார். பேரிடர் காலத்தில் மக்கள் அச்சத்தால் வீடுகளில் முடங்கியிருந்த சமயத்தில், அதாவது 25/7/2021 அன்று நமக்காக ஜெபிக்கவும் உடனிருந்து உதவவும் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார் அருட்தந்தை சஜின் இயேசுதாஸ் அவர்கள். தந்தை அவர்களோடு ஆன்மீகத்தில் இறை மக்களுக்கு இறைப்பணியாற்ற 2021ஆம் ஆண்டு அருள் சகோதரி ரீட்டா பிரான்சிஸ் அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டார். பேரிடர் காலம் மாறி இயல்பு நிலை திரும்பியதும் தந்தை அவர்கள் இறை மக்களின் இல்லங்களை அர்ச்சித்தும் ஜெபித்தும் உடனிருந்தும் அன்பை வெளிப்படுத்தினார். ஆலய பலிபீடமும் தந்தை அவர்களின் முயற்சியினால் கலை வல்லுநர்களால் ஆன்மீக முறையில் மேன்மேலும் அழகூட்டப்பட்டது. இச்சமயத்தில் நமது அருட் சகோதரி ரீட்டா பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஓய்வில் இருந்து நமக்காக ஜெபித்து வந்தார். 9/6/2023 அன்று உடல் நலக்குறைவால் இறைவனடி சேர்ந்தார். இந்நேரத்தில் அவர்களையும் நினைவு கூர்வோம். 2022ஆம் ஆண்டு பங்கு தந்தைக்கு பெரும் உதவியாக அருள் சகோதரி சீபாஜான் அவர்கள் பொறுப்பேற்று மறைக்கல்வி மாணவர்கள் மறை அறிவை பெறுவதில் மட்டுமல்ல, அவர்களின் தனித்திறமைகளையும் வெளிக்கொணர வேண்டும் என்று மறைக்கல்வி மாணவர்களை எழுத்து மற்றும் கலை போட்டிகளில் கலந்து வெற்றி வாகை சூட உதவினார்கள். இதன் விளைவாக மார்த்தாண்டம் மறைவட்டமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு 2022ஆம் ஆண்டு எழுத்து போட்டியில் முதலிடமும் அனைத்து போட்டிகளிலும் 2ஆம் இடத்தையும் பிடித்தனர் எம் மாணவர்கள். இதன் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது.
27/9/2022 அன்று இறை மக்கள் அனைவரும் சுகாதாரமான முறையில் நல்ல குடிநீரை பருகுவதற்கு ஏதுவாக வடிகால் குழாய் அமைக்கப்பட்டது. மேலும் தந்தை அவர்களின் முயற்சியால் 2/7/2023 அன்று பங்கு பேரவையில் அருள்வாழ்வியங்களை மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. 2023 ஆண்டிலும் மறைவட்ட கலை போட்டியில் முதலிடத்தையும் அனைத்து போட்டிகளிலும் முதலிடத்தையும் பெற்று வெற்றி மேல் வெற்றி வாகை சூடி எம் பங்கிற்கும் மறை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெரும் உதவியாக அருட்சகோதரி ஷீபா ஜான் தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார்கள். ஆலயத்தை சுற்றி வண்ண கற்கள் போட தந்தையோடு இறை மக்களும் கடுமையாக உழைத்தனர். இதற்கு வருவாயாக 26/11/2023 அன்று சிறப்பு குழுக்கள் நடத்தப்பட்டது. மேலும் நன்கொடைகளும் நல்லுள்ளங்களிடமிருந்து பெறப்பட்டது. இதன் விளைவாக 26/12/2023 அன்று ஆலயத்தை சுற்றி வண்ண கற்கள் அருட்தந்தை சஜினேசுதாஸ் அவர்கள் தலைமையில் நல்ல முறையில் போடப்பட்டது. இதற்கு பெரும் உதவியாக திரு பால சொற்றல் விளை அவர்களும் திரு முருகன் சரல் விளை அவர்களும் திரு சுந்தர்ராஜ் சரல் விளை அவர்களும் தங்களின் தனிப்பட்ட வேலைகளை விடுத்து பங்கிற்காக அயராது பாடுபட்டனர். நமது ஆலயம் வண்ணங்களை இழந்து பழுதாகிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த தந்தை நமது பழைய நர்சரி கட்டிடத்தை மேற்கூரை போட்டு அந்த கட்டிடத்தை சீரமைத்து அனைத்து இயக்கங்களுக்கும் பயன்படுத்தும் வகையில் தனித்தனி அலமாரைகள் செய்து ஒழுங்குபடுத்தினார். அப்படியே பலிபீடத்தின் பின்புறத்திலும் நல்ல வசதிகளுடனான அலமாரைகளை வடிவமைத்தார். இவ்வேலைகள் அனைத்தும் திரு முருகன் மற்றும் திரு பாலன் இவர்கள் செய்து முடித்தனர். ஆலய பழுது பார்ப்புகள் என வேலைகளை பங்கு பெறவே மற்றும் இறை மக்களோடு இணைந்து துவங்கினார். இதில் ஆலயத்தின் கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் 7 அடி உயர சிலுவை திரு பால்வர்ணன் அனிட்டா குடும்பத்தினர் அன்பளிப்பாக வழங்கினார். ஆலயத்தில் உள்ள அனைத்து மின் விசிறிகளை புதிதாக வாங்கப்பட்டது. இவைகளை அன்பளிப்பாக வழங்கிய நல்லுள்ளங்களை இந்நன்னாளில் நன்றியோடு நினைவு கூர்வோம். ஆலயம் பழுத பார்ப்பு பணிகள் நிறைவடைந்து வண்ணம் பூசும் பணிகளும் பலிபீட கலைப்பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கும் போது பாசமிகு தந்தை சஜினேசுதாஸ் அவர்கள் பணியிடை மாற்றம் காரணமாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்யாமல் மாறியது இறை மக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தது. வேலைகள் துவங்கிவிட்டோமே, எப்படி நிறைவு செய்வது என்று நினைத்த பங்கு பேரவையினர் ஒருபுறம் இருக்க, பங்கு மக்கள் இனி என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருந்த வேளையில் 27/10/2025 அன்று மாலை 6:30 மணியளவில் புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார் பாசமிகு தந்தை ஜீவன் ஜார்ஜ் அவர்கள். தந்தை அவர்கள் கால் பதித்ததும் இறை மக்களிடம் தொடர்ந்து எல்லோரும் இதை போன்று உற்சாகத்துடன் இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், சிரித்த முகத்துடன் இருங்கள், எல்லா வேலைகளும் இணைந்து நல்ல முறையில் செய்து முடிப்போம் என்று கூறினார். ஆம், முன்னாள் தந்தை அவர்கள் செய்த வேலைகள், செய்து கொண்டிருந்த வேலைகள், செய்ய உள்ள வேலைகள் என எந்த வேலைகளிலும் துளி அளவு கூட குறை சொல்லாத தந்தை அவர்கள் இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் என திட்டமிட்டு அனைத்து பணிகளையும் நல்ல முறையில் செய்ய ஆலோசனைகளை வழங்கினார். இதனால் ஆலயத்தினுள்ளே வணக்கத்திற்குரிய மாதா சொரூபம், பங்கு பாதுகாவலர் புனித ராயப்பரின் சொரூபம், பலிபீடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய படம் மற்றும் ஆன்மீக கலைநயத்துடன் ஆலயம் கண்ணுளர் காட்சியாக இறை மக்களின் பார்வையில் நீங்காத காட்சியாக உள்ளத்தில் உறைந்துள்ளது. இது மட்டுமா, ஆலயம் உட்பகுதி முழுவதும் இறை மக்கள் தூய்மையாக பயன்படுத்தும் விதத்தில் டைல்ஸ் அமைத்து தந்ததும் தந்தை அவர்களின் முயற்சி தானே. இதற்குதவியாக ரூபாய் 50,000 நன்கொடை வழங்கிய MCYM இளையோர்களை பாராட்டுகிறோம் இந்நன்னாளில். ஆமாம், குருக்கள் தங்குவதற்கு எளிமையாக அறை அமைத்தும் அதற்கு தேவையான பொருட்கள் வாங்கியதும் நம் தந்தைதானே. தந்தை அவர்கள் ஆலய வேலைகள் முடிவடைந்ததும் அதன் கடன்களை தீர்க்க வேண்டும் என்று கிறிஸ்துமஸ் உண்டியல், நன்கொடை புத்தகம், சிறப்பு காணிக்கை, சிறப்பு கிறிஸ்துமஸ் பஜனை என அனைத்திலும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு இறை மக்களில் ஒருவராக பயணித்து வருகிறார். ஆன்மீகத்தில் மக்கள் சிறிதளவும் குறையை உணரக்கூடாது என விரும்பிய தந்தை அனைத்து நாட்களிலும் மக்கள் ஆலயங்களில் ஒன்று கூடி ஜெபிக்க ஏதுவாக ஆராதனை வழிபாடு, நவநாள் வழிபாடு, திருப்பலி என பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளை அனுதினமும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இறை மக்களின் மகிழ்ச்சியிலும் குறைவு காண விரும்பாத தந்தை
கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் நிகழ்ச்சிகள் என அனைத்திலும் மகிழ்ச்சியோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். இவ்வாறு பங்கு தந்தை மற்றும் அருள் சகோதரி காட்டுகின்ற நல்ல பாதையை பின்பற்றி 42 ஆண்டுகளை கடந்து பொன் விழாவினை நோக்கி பயணிக்கும் நமது பயணமானது வழிகள் இல்லாத இனிமையான பயணமாக மாறும் என்பதில் எவ்வித ஐயமில்லை. இவ்வாறாக இவ்விழாவை கொண்டாடி மகிழும் போது நமது பங்கு தந்தை ஜீவன் ஜார்ஜ் அவர்களையும் அருட்சகோதரி ஷீபா ஜான் அவர்களையும் இம்மகிழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் பங்கு தந்தையர்களாகிய உங்களையும் மண்ணின் மைந்தர்களாகிய டீக்கன் ஜெப பெனடிக்ட் அவர்களையும் அருட்சகோதரர் ஆல்பின் அவர்களையும் பங்கின் செயலர் திரு அன்புதாஸ் அவர்களையும் பொருளர் திருமதி பேபி சரோஜா அவர்களையும் ஏனைய பங்கு பேரவையினரையும் உபதேசி அவர்களையும் முன்னாள் ஆயர் அவர்களையும் இந்நாள் ஆயர் அவர்களையும் முன்னாள் ஆன்மீக தந்தையாகிய எங்களை வழிநடத்திய அனைத்து குருக்களையும் அருட்கன்னியர்களையும் அருட்சகோதரர்களையும் அனைத்து இறை மக்களையும் உதவிகள் செய்து எழில்மிகு ஆலயம் எழுப்ப உதவிய அனைத்து சமூக நண்பர்களையும் நன்றியோடு எங்கள் கொண்டாட்டத்தின் போது மகிழ்ச்சியோடு நினைக்கின்றோம் இன்று.